வேண்டும் 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 1700 சம்பளம் வேண்டும் 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 1700 சம்பளம் 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 வேண்டும் 1700 சம்பளத்தை உங்களுக்கு கொடுக்க இயலாது. இந்த 1700 சம்பளத்துக்காக நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜனவரியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி சொன்னீங்க 1700 சொல்லி. நேற்று வரைக்கும் அதை நிராகரிச்சிட்டிங்க. ஏன் நாங்கள் கெஞ்சணும் உங்ககிட்ட? எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுலேருந்து சாப்பாடு செலவுலேருந்து எல்லாமே நாங்கள் இந்த தோட்ட தொழிலாளி இந்த கொழுந்து எடுத்து தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். இந்த 1000 ரூபா சம்பளத்தில் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. 1700 போட்டு கொடுக்க ஏண்டா கொடுங்க, இல்லாடி போனால் கொம்பேரிக்கானவங்க வெளியேறலாம். அதை ரத்து பண்ணிட்டீங்க. இது தேர்தல் நாடகம் தான் நாங்கள் நினைக்கிறோம். நாடகத்துக்காக தான் அப்படி செஞ்சீங்க. ஆனால் பெரிய ஒரு மனஸ்தாபம் தான் எங்களுக்கு பெரிய கவலை. என்னென்னு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நாங்கள் மலையத்தில் வேலை செய்கிற தோட்ட தொழிலாளி. இன்றைக்கி எங்களுக்கு 1700 தரேன்னு சொல்லி கபடி நாடகம் ஆடுறாங்க. இந்த ஆட்டம் ஏன் ஆடணும்? பொய் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. இன்றைக்கி 1700 தரேன்னு சொல்லி நீங்கள் ஏன் ஆடுறீங்க? ஏன் பொய் சொன்னீங்க? இந்த பொய் அசாதாரணம் தானே, அசிங்கமான வேலை உண்டு. இன்றைக்கி இந்த ஏரியாவில் நடந்த பிரச்சனைன்னு கேட்டால் எங்களுக்கு 1700 தரேன்னு சொல்லி நாங்கள் கேக்கு வெட்டி பால் சோறாக்கி ஏன் இந்த மாதிரி செய்யணும்? நாளைக்கு தீர்மானம் எடுக்க போகிறோம். நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லி, யாருக்கு ஓட்டு போடுறோன்னு மலையகம் தீர்மானிக்கும். ஏன்னா கபடி நாடகம் ஆடா இங்கே மலையகாத்தா இழிச்சவன் இல்லை. இன்றைக்கி அட்டைக்கு பாம்பில் கொழுவி கொத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்கிறோம். ஏன் நாடகம் ஆடுறீங்க? நாடகத்தை கொண்டு போயிட்டு வேறு எங்கே சரி காட்டுங்க. இந்த மலையத்தில் காட்டுறதுக்கு வராதிங்க. இன்றைக்கி தோட்ட தொழிலாளி இன்றைக்கி பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான். இன்றைக்கி என்ன எடுத்துக்கிங்க? நான் மனசு ஒரு வைஃபை இழந்தவன். இன்றைக்கி நான் ஒரு ஆம்பளைனா கௌரவமான ஆம்பளை. இன்றைக்கி நான் ஒரு ஆம்பளை என் பிள்ளைய படிக்க வைக்கணும் பெரிய லெவலுக்குறேன். என் பிள்ளைய அதை பெரிய லெவல் கொண்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன். இன்றைக்கி என்னோட சம்பளத்தை பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு தான் எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த 1000 ரூபாய் சரியாக கிடைக்குதா? இன்ன வரைக்கும் 1000 ரூபாய் கிடைக்கல.